ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேருந்து தான் விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே. நேற்று காலையிலேருந்து ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் நல்லாவே மழை விடிய இப்போயுமே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அதனால் எங்கள் ஊருக்கெலாம் லீவ் விட்ருக்காங்க ஸ்கூலு. யார் யார் ஊர்லெலாம் மழை நல்லா பெய்யுது, ஸ்கூலில் யாருக்கு லீவ் விட்ருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லுங்கள். நான் ஸ்கூலாக இருக்குமோ என்னமோன்ட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு பார்த்தேன் லீவ் விட்ருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக நேற்று நைட்டு வரைக்கும் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் நைட் லீவ் விடலை. இப்போ காலையில் ஃபுல்லாக ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இன்னுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் நைட்டு ஃபுல்லாக சரியான மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு. நைட்டு மழை பெஞ்சதுனால ஸ்கூல் லீவ் விட்டதுனால காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். 7 o'clock தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா தண்ணி வர நாள் இன்றைக்கி, நல்ல தண்ணி வர நாள். ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதனால சரி அது வரும்னே எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு மைண்டில். தண்ணி வர வந்துச்சு, அதை பிடிச்சி வச்சாச்சு. கஞ்சியை காய்ச்சி குடிச்சிருக்கோம். இதுதான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கு. அப்படியே இன்றைக்கி விலாகை வந்து பார்க்கலாம். தண்ணி வருது, பிடிச்சி விட்ருக்கு. இந்த 2 ட்ரம்மும் மட்டும் பிடிப்பேன். இந்த ட்ரம்மும் வந்து பிடிப்பேன். இந்த ட்ரம்மை பிடிச்சாச்சு ஃபுல்லாக. இதில் வந்து இருக்கும் ஆல்ரெடி, அதனால் அதில் பிடிக்க மாட்டேன். இந்த தண்ணி வந்து இதுவும் ஆக்சுவலாக குளிக்கிறதுக்கு தான் பயன்படுத்திக்கிறது. இது மட்டும்தான் குடிக்க வந்து எடுத்துக்கிறது. அதனால் நம்மளுக்கு என்ன ஒரு காலையில் பெனிஃபிட்னால் வாசல் கூட்ட வேண்டியதில்லை. அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட போதும். ஏன்னா இல்லைன்னா வாசல் வேறு கூட்டணும். வாசல் கூட்ட வேண்டியதில்லைங்கிறனால இன்றைக்கி எந்திரிச்சு கஞ்சியை காய்ச்சி குடிச்சாச்சு. இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம். மழை விட்ட மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், திருப்பி பழையபடி ஆரம்பிச்சிருச்சு. கொட்டுன்னு மழை ஒரே மாதிரி. நேற்று ஆரம்பித்த மழை இன்னும் கொஞ்சம் கூடமே விடலை. வெளியில் போய் இந்த சூடாக இந்த மலையில் வந்து வடை பாப்பா கேட்டால் அதனால் வந்து வடை வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் காய் வைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் மட்டன் வந்து வாங்கியிருக்கு. ஆமாம், நீ தானே வடை வாங்கிட்டு வர சொன்னேன், நானா சொன்னேன்? இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு. காலையில் தோசைக்கும் மத்தியானம் தோசையாக இடியப்பம்மான்னு முடிவு பண்ணல. அதனால் மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வடையை சாப்பிட்லாம். சூடாக இருக்கே. சாப்பிட்டு தண்ணி குழம்பா? லேட்டா வடை இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நான் வந்து மட்டன் தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டுக்கோங்க. இதோட சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட, அதாவது 300-350 அந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன். இதுக்கு 2 தக்காளி நான் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்மளை இதில் சேர்க்க வேண்டிய மசாலா ஜாமான்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து இதில் என்னென்ன சேர்க்குறேங்கிறது இப்போ சொல்லிடலாம். கரம் மசாலா கொஞ்சம், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் மட்டும் நான் சேர்க்க மாட்டேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன், அந்த எலும்பு எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி இருக்குல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் வேகாது. அதுக்காக நான் வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றிக்குவேன். சுடு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது மட்டன் நல்லா வேகணும், தண்ணி குழம்பாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் மத்தியானம் லஞ்சு என் ஹஸ்பண்ட் கொடுத்து விடுறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சதில்ல, அதெல்லாம் வச்சுட்டேன். இங்கே வந்து தோசையும் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தண்ணி குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி குழம்பு. இது ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் வந்து இந்த மட்டன் தண்ணி குழம்பு தான். அதனால் நான் அதை தான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் தோசையெல்லாம் ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அனு பெயிண்ட் பண்ணியிருந்தா. இந்த மாதிரி நான் கிச்சனில் வந்து ஒன்று பெயிண்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அதை வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை காமிக்கிறேன் உங்களுக்கு.
இதில் வந்து 2 மிக்கி மவுஸ் வர மாதிரி வந்து நேற்று ட்ராயிங் பண்ணி வச்சுட்டா, அதை வந்து இன்றைக்கி வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட டூல்ஸ் எல்லாம் இப்போ இங்கே எதுவுமே அள்ளி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். காலையில் இருந்ததுக்கு இப்போ தான் கொஞ்சம் வந்து வெறிச்சிருக்கு. மழை இப்போ இல்லாமல் இருக்குது. ஆனால் மேகமாக தான் இருக்குது. எப்போ அடுத்த மழை வரும்னே தெரியாது, அந்த லெவலில் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்சு எலும்பு குழம்பே இருக்குது. அதோட கொஞ்சமாக ரசம் வச்சு கொஞ்சம் துவையல் அரைச்சி சாப்பிடலாம். இந்த மலைக்கு கொஞ்சம் சூடாக ரசமும் துவையலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து செய்ய போகிறேன். மாவு வந்து ஊற வச்சுருக்கேன், அதை வந்து கிரைண்டரில் போட்டு விட்ருக்கேன். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து இருக்குது. அது ரொம்ப நாளாகவே என் மைண்டில் ஓடிட்டே இருக்குன்ற ஒரு ஐடியா தான். ஒரு 2-3 பிஸ்னஸ் வந்து மைண்டில் நினச்சி வச்சுருந்தேன், எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து சடனாக வந்து தோணுனது வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த மைண்டில் வந்து இருக்குது. ஏன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கூட. வீட்டில் இருந்தே பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்டில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து போகலான்னு, அதாவது ஆஃப்லைன் தான் போகலான்னு பார்த்தேன். நான் லோக்கல் அந்தளவுக்கு யாருமே சொல்லித்தர்ற மாதிரி இல்லை. அதனால் ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அந்த கிளாஸ் வந்து நான் யார்கிட்ட கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். அதாவது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. இப்போ முன்னாடியாவது எங்கள் மாமியாரை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. இப்போ வந்து நம்ம வீட்டில் பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம். அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஐடியா வந்து மைண்டில் வச்சுருக்கேன். இருந்தே பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான். கொரியருக்கு மட்டும் நம்ம வந்து வாங்கிட்டு பண்ணி விட்டுட்டா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். எந்த டயத்தில் நம்ம கொரியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அதனால எனக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்குது. அதுக்கு தான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. 2-3 இது வந்து பார்த்து வச்சுருக்கேன். நான் எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த சீயக்காயை நான் எந்த நேரத்தில் வாங்கினேனே தெரில. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா மழை நல்லா வந்துட்டுருக்கு, காயவே வைக்க முடியலை. இந்த செம்பருத்தி இலையும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு போட்ட வெயிலோடு சரி, அதுக்கப்புறம் வெயிலே கிடையாது, காயவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து சீரகம், கொஞ்சம் பெப்பர், இது கொஞ்சமாக தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா பாப்பா ஊற்றிக்கிறாளான்னு தெரியல, எனக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் ஒரு 4-5 பல் பூண்டு இதை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இடித்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இடித்து வச்சதை இதில் சேர்த்துட்டேன். இதில் வந்து நம்ம புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறதுனால இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்க ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு வந்து குக் பண்ணுறது. தேவையான அளவு உப்பு, இந்த தக்காளி இதில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்குது, ஆனால் கல் மாதிரியே இருக்கும். ஒரு இப்படிலாம் இவ்வளோ நசுக்குனாலும் கையில் வந்து அது நசுங்கவே செய்யாது. அந்தளவுக்கு வந்து எதில் போட்டாலுமே அரைச்சி தான் போடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் ஊரில் தக்காளியெல்லாம். அதனால் நான் இந்த மாதிரி இடிச்சுக்குவேன், இல்லைன்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்குவேன். இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்குருவேன். ரசம் வைக்கிறத தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். ரசம் வச்சு துவையல் அரைச்சி லஞ்சே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் காய் காலையில் வச்சது இருந்ததா, அதோட கொஞ்சம் துவையல், தேங்காய் துவையல் மட்டும் அம்மியில் அரைச்சிட்டு ரசம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாப்பா என்ன சாப்பிட்றா, டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது. மாவும் அதுக்குள்ளே இடையில ஆட்டியே அள்ளி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஃபோன் வந்து தான் பேசிக்கிட்டே நம்மளோட வேலையை வந்து பண்ணியாச்சு. துவையல் அரைச்சது நான் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் மிச்சம் இருக்குது பாப்பாவுக்கு. ரசம் வந்து இங்கே நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது. பெயிண்டிங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பாருங்கள், முடிச்சுட்டா எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கார்ட்டூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மிக்கி மவுஸ், டாம் அண்ட் செர்ரி இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாப்பா நல்லாவே வரைஞ்சி கொடுத்துட்டா எனக்கு. இப்போ வந்து மோமோஸ் வந்து செய்ய போகிறோம். சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு வச்சு மோமோஸ் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து அப்படியே தான் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சட்னிக்கு நம்ம தக்காளி வேக வச்சிடலாம். இதோடையே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். வர மிளகா இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் பூண்டு பல் ஒரு 5-6. இதில் வந்து பூண்டு 4-5 பல் சேர்த்துக்கிறேன். இதை அடுப்பில் வச்சிடலாம். இந்த மோமோஸுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ஆல்ரெடி நம்ம மத்தியானத்துக்கு வச்சுருந்த காய் இருக்குல்லையா, அதையே வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது வந்து வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த தக்காளியில் உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். இதை பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து மோமோஸ்க்கு வந்து அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேன். மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். டென்ஷனாக இருக்குமா? ஒரு நாள் லீவு கிடச்சிருக்கு, எதுக்கு டென்ஷனாக இருக்குது? ஒரு பெண்ணு வாங்க முடியல. ஆமாம், இதுவெல்லாம் ஒரு டென்ஷன். பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா பெருசாக இருக்கலாம். அது ஒன்று தான் வருது, உருட்ட தெரியல. போதுமாச்சு திணிக்காதியே, 2-3 செய்யணும். ஒரே ஏதாச்சும் அம்மிக்கு உள்ளன்னு பார்க்குறீங்களா? அதான் இவ்வளோ இருக்குல்ல. எவ்வளோ கொஞ்சம் தான் இருக்குது. என்னென்ன போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மோமோஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. கரெக்டாக இத்தனை உருண்டைக்கு குழி வந்து 7 கரெக்டாக 8 உனக்காக. இங்கே சட்னி ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இதையும் இப்போ வேக வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும். பக்கம் மோமோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து நான் டீ போட்டுருக்கு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு, டீ ரெடி ஆயிடுச்சு, சட்னி. இதை எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போய் சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் வாங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இந்த கிளைமேட்டுக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக பாப்பாவும் நானும் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சுடலை. நீ ஒத்துக்கவே மாட்டியே. மத்தியானம் சாப்பிடாத காயை நான் எப்படி வச்சு கொடுத்தேன் மத்தியா?
அங்கே நிற்கிறா சசி. அப்போ உள்ளே போகுதுல. எப்படியோ இந்த காய் வச்ச காயை உடனே திங்க வச்சாச்சுல. நான் மெயினாக இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன். ஏதாவது மிச்சம் காய் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துடலாம் அப்படி. அதாவது எப்படி வச்சா அவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து யோசித்து அது மாதிரி வச்சு கொடுத்துருவேன். அப்போ அவங்க அது வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்க கேட்டது ரெசிபி நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாவே தான் இருந்தது. என்ன சட்னி தான் கொஞ்சம் காரமாக போச்சு, அதனால தான் எங்களால் சாப்பிட முடியல. அதோட இப்படியோ வந்து மோமோஸை தொட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு மாடிக்கு வர்றது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நானும் பாப்பாவும் மாடிக்கு வந்திருந்தோம். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வந்து மாடியிலேயே இருந்திருப்போம். அப்புறமா கீழே வந்து நாங்கள் போயிட்டோம். இப்படி தான் இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.